வசந்தா, சாரி வசந்தா, ஐ எம் லேட். என்னால வர முடியலம்மா. ஏய், கோவம் இல்லையே, வா போலாம். கம். என்ன மிஸ்டர் ரகு, அருமையான ப்ரோக்ராம் மிஸ் பண்ணிட்டீங்களே. இவர் மிஸ்டர் விஜய், பிரபல பாடகர். ஓ, ஐ see. I am Raghu, journalist. She is my wife. வணக்கம். ரொம்ப அருமையா பாடினீங்க சார். உங்க பாட்டு பாட்டாத்துல உங்க லைஃபே பாடின மாதிரி இருந்துச்சு சார். சார், நீங்க கேட்டிருந்தா ஒரு அருமையான விமர்சனம் எழுதியிருப்பீங்க. சாரி, எவ்வளவு ட்ரை பண்ண வர முடியல. பட் என்னை விட என் வைஃப் கேட்டதுல அர்த்தம் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு மியூசிக் டேஸ்ட் அதிகம். எப்படி பாடினார் வசந்தா? என் வைஃப் கொஞ்சம் ஷை டைப். இன்னைக்கு என்ன மறந்துடுவா. உங்க பாட்டையே தான் நினைச்சிட்டு இருப்பா. அப்படித்தானே? நான் உங்களை தனியா பேட்டி எடுக்கணும். நீங்க எங்க தங்கி இருக்கீங்க? ஹோட்டல் சவேரா, ரூம் நம்பர் 309. சார், ஒரு போட்டோ ஒன்று எடுத்துக்கலாமா? எஸ் எஸ், why not? கம் க்ளோசர் ப்ளீஸ். தேங்க்யூ. தேங்க்யூ சார். எனக்கு ஒரு காபி போட்டு கொடுங்க. வசந்தா, வா போலாம். Come in. தம்பி, அக்கா, நீ உயிரோட தான் இருக்கேன். நாங்க 2 பேரும் எங்கெல்லாமோ தேடணும். கடைசியில ஒரு கேப்ல போய் கேட்டோம். அங்க நீ செத்து போயிட்டேன்னு சொல்லிட்டாங்கப்பா. உங்களை பொறுத்த வரைக்கும் நான் செத்தவன் தான். ஆனா கடவுள் என்ன உயிரோட கொண்டு வந்துட்டானே, இது என் தப்பு இல்லக்கா. யாரோ சொன்னதை நம்பி வாழ வேண்டிய வயசுல என் பொண்ணு தாலி அறுத்துட்டா. எல்லா தாய்க்கு இருக்கிற பேராசை தான் மகளுக்கு மறுபடியும் வாழ்வு கிடைக்காதங்கிற ஏக்கம், எப்படியும் வாழ வைக்கணுங்கிற வெறி. அந்த சமயத்துல விதவையா இருந்தாலும் பரவாயில்ல, அவளுக்கு நான் வாழ கொடுக்கிறேன்னு வந்தது ஒரு தெய்வம். நான் அந்த கல்யாணத்தை நடத்தி வச்சேன். தம்பி, இதுல ஏன் தப்பு ஒண்ணும் இல்லப்பா. உங்களை நான் தப்பு சொல்லக்கா. வசந்தா நல்லபடியா வாழ்ந்தா சரி. அப்படி நீ நினைக்கிறது உண்மையா இருந்தா நீ இந்த ஊரை விட்டு போயிடுப்பா. அக்கா, செத்து பொழைச்சு நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கிறதே வசந்தாவை என்னைக்காவது ஒரு நாள் பார்த்துருவேங்கிற நம்பிக்கையில தான். அந்த நம்பிக்கையில தான் ஊர் ஊரா பாடி அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். கடைசி அவளை பார்த்தேன். அவளோட வாழத்தான் எனக்கு கொடுத்து வைக்கல. ஒரு ஓரமா நின்னு அவ பார்வையில படாம அவளை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அந்த உரிமையை மட்டும் பறிச்சிடாதக்கா, பறிச்சிடாத. விஜய், அவன் 3வது மனுஷன். அவன்கிட்ட என்னால எதையும் கேட்க முடியாதுப்பா. நீ என் கூட பிறந்த தம்பி, அந்த உரிமையில கேட்கிற. தயவு செய்து இங்கிருந்து போயிடுப்பா. அதை விட இந்த உலகத்தை விட்டே போயிடணும் சொல்லுக்கா. தம்பி, அக்கா, வசந்தா நல்லபடியா வாழட்டும். நான் ஒரு வேலியா நின்னு எட்ட இருந்தே வாழ்ந்துட்டு போயிடுறேன். வேலி மேல பூ பட்டாலும் பூ மேல வேலி பட்டாலும் என்ன ஆகும் தெரியுமா? அவ உயிரோடு இருக்கணும்னா நான் சொல்றத கேளு. அக்கா, சுடுகாட்டுக்கு போன பணம் திரும்பாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியே அது உயிரோட திரும்பி வந்தாலும் குடும்பத்துல ஏத்துக்க மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. சுருக்கமா சொன்னா, நான் ஒரு நடமாடிக்கிட்டு இருக்க பணம். இந்த பணத்தால வசந்தாவோட வாழ்க்கைக்கு எந்த ஒரு தீங்கு வராது. என்ன நம்புங்க. விஜய், உங்ககிட்ட உத்தரவாதம் கேட்டு நான் இங்க வரல. இப்ப இந்த ஊரை விட்டு போக போறியா இல்லையா? அக்கா, புரியுதுடா நீ எவ்வளவு சுயநலக்காரன்னு. இப்ப நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ உன்னை பத்தி தான் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறிய தவிர அந்த பொண்ணோட நிலைமையே மறந்துட்டேன். ஒருத்தன் இறந்துட்டான்னு இன்னொருத்தனுக்கு கழுத்தை நீட்டினான். இறந்தவன் இப்ப உயிரோட வந்துட்டான். தாலி கட்டவங்க 2 பேரு தவிக்கிறது ஒரு பொண்ணோட மனசு. இதை நீ புரிஞ்சுக்கலன்னா உன்னை எப்படிடா என் தம்பின்னு சொல்லிக்க முடியும்? உன்னை ஒரு மனுஷன்னு கூட நான் ஏத்துக்க மாட்டேன். நீ இங்கே இருந்து அவளுக்கு ஒரு சமாதி கட்டிட்டு போயிடுடா, போடா. குட் ஈவினிங் சார். குட்
மிஸ்டர் விஜய் உட்காருங்க. உங்களை பேட்டி எடுக்கிறதுக்காக நேத்தே உங்ககிட்ட மிஸ்டர் ரகு அனுப்புறாருன்னு திடீர்னு அவர் திருச்சிக்கு போயிட்டார். பரவாயில்ல சார், நேத்து வரைக்கும் இங்க இருந்து பேட்டி கொடுக்கலாங்கிற எண்ணத்துல தான் இருந்தேன். இப்ப அந்த முடிவை மாத்திக்கிட்டேன். பூக்கடைக்கு விளம்பரம் தேவையில்லைதான், இருந்தாலும் பிசினஸ் லைக்கா நான் உங்களை பேட்டி எடுக்க விரும்பல. நீங்க வெறும் பாடகரா மட்டும் இல்லாம தமிழ் இனம் மொழின்னு வரும்போதெல்லாம் உங்களால முடிஞ்ச அளவு குரல் கொடுக்குறீங்க. அந்த தமிழ் உணர்வை பாராட்டணும்னு நான் ஆசைப்படுறேன். இந்த தமிழ் மண்ணில் பிறந்தனா இந்த உதவி கூட செய்யலனா அப்புறம் எப்படி சார் நான் தமிழ்னு சொல்லிக்க முடியும்? வெரி குட். ஓகே சார், நான் எதுக்கு வந்தேனா? ஹலோ தம்பி, காலையில இருந்து வீட்டுல வசந்தாவை காணோம்ப்பா. அவ எங்கேயுமே என்கிட்ட சொல்லாம போக மாட்டாப்பா. என்னமா சொல்றீங்க? காலையில இருந்து வசந்தாவை காணோம். எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. ரகு வேற ஊர்ல இல்ல. ரகு இல்லைன்னா நாங்க இல்லையா? நீங்க எதுக்கும் கவலைப்படாம இருங்க, நான் உங்களை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன். சார், என்ன விஷயம்? நம்ம ரகுவோட வைஃப காலையில இருந்து காணலையா? எங்க போயிருப்பாங்க? அவங்க எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க. எல்லாம் நம்ம மந்திரியோட வேலையா இருக்கும். எக்ஸ்கியூஸ் மீ, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ரொம்ப நன்றி சார், நீங்க இங்க வருவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. மனுஷனா பிறந்துட்டா அவனுக்கு சில கடமைகள் இருக்கு. அத மத்தவங்க மறந்துட்டாலும் நான் மறக்கல. வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கு எல்லாம் தற்கொலை தான் பரிகாரம்னா உலகத்துல எவனுமே உயிரோட இருக்க முடியாது. இனிமே நீங்க தற்கொலை செஞ்சுக்க மாட்டீங்க, எனக்கு சத்தியம் அளிக்கும். இத கேட்கறதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த உரிமை எனக்கு கொஞ்சமாவது இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா என் மேல சத்தியம் பண்ணுங்க. என்னங்க தயங்குறீங்க? நல்ல விஷயத்துக்கு தானே சத்தியம் கேட்கிறாரு, சொல்லுங்க. நான் இனிமே தற்கொலை பண்ணிக்க மாட்டேங்க. ரொம்ப நன்றி. தன்னை பத்தி கவலைப்படாம தான் குழந்தை நல்லா இருந்தா போதும்னு நினைப்பான ஒரு தகப்பன், தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல தான் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைப்பான ஒரு கணவன், இதெல்லாம் மனித உணர்வு. நானும் அப்படித்தாங்க. எப்பவுமே நான் என்ன பத்தி கவலைப்படுறதில்ல, மத்தவங்க மகிழ்ச்சியா இருந்தா போதும்னு நினைப்பேன். வெரி குட். இதே மாதிரி எல்லாரும் நினைச்சிட்டா உலகத்துல கவலையே இருக்காது சார். வாங்க உள்ள போலாம். சரி சார், நான் அவசரமா ஊருக்கு போயிட்டு இருக்கேன். ரகு வந்தா நான் கேட்டதா சொல்லுங்க. வரேன். Come in. ஹலோ சார், உள்ள வரலாமா? வாங்க. நான் மட்டும் தனியா வரல. வசந்தா, நீங்க அவ்வளவு பெரிய உதவியை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே வராம போயிட்டீங்களே, அதுக்காக தான் நாங்களே வந்துட்டோம். தேங்க்ஸ் சொல்றதுக்காக வரல. ஏன்னா ஒரு குடும்பத்துல அண்ணன் தம்பிக்கு உதவி செஞ்சா தேங்க்ஸ் சொல்லணுமா? ப்ளீஸ், அவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க. உட்காருங்க. நான் ஒரு பாசிட்டிவ் கிளவுட்ஸ் மாதிரி. மேகம் இடி இடிச்சு மழையை கொடுக்குமா? அதனால நன்மை அடைஞ்ச விவசாயி அறுவடையெல்லாம் முடிச்சிட்டு தனக்கு வாழ்வு கொடுத்த மேகத்துக்கு நன்றி சொல்லணுமேன்னு அண்ணாந்து வானத்தை பாப்பானா? அந்த மேகம் என்னைக்கோ எப்பவோ கரைஞ்சு மறைஞ்சு போயிருக்குமா? இந்த உதாரணத்தை அற்புதமான ஒரு கலைஞர் சொல்லியிருக்காரு. அதை எனக்கு சொன்னதா நான் எடுத்துக்கிட்டேன். அது மாதிரிதான் அவங்களுக்கு உதவக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. ஆனா அந்த மேகத்துக்கு உண்டான பக்குவம் எனக்கு இன்னும் வரல. நீங்க வந்து நன்றி சொல்றதுக்கு முன்னாடியே நான் இங்க இருந்து போயிருக்கணும். நெவர். அந்த நிலைமை உங்களுக்கு எப்பவுமே வரக்கூடாது. தேங்க்யூ. நான் உங்களை பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். அதனாலதான் உங்க ஒய்ஃபோட வந்திருக்கீங்களா? கரெக்ட். நான் எதையாவது மறந்துட்டா அவங்க ஞாபகப்படுத்துவாங்கல்ல, அதுக்காகத்தான். ஆமா, பாட்டு பாடுறது உங்களுக்கு தொழிலா இல்ல ஹாபியா? ரெண்டுமே இல்ல. என்னை விட்டு பிரிஞ்சு போன ஒரு ஜீவனை தேடி கண்டுபிடிக்கிறதுக்காகத்தான் நான் பாடிக்கிட்டு இருக்கேன். யார் அது? அது என்னுடைய ஜீவன். அதுக்கு மேல எதுவும் கேட்காதீங்க. சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? ஆயிருச்சு. ஆனா இப்ப நான் பேச்சுலர். ஏன் சார், அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போயிட்டாங்களா? இல்ல, இறந்து போயிட்டாங்க. ஐம் சாரி. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் ஒரு கதை இருக்கு. தேங்க்யூ. ஓகே சார். வா வசந்தா.
ஏன்பா வண்டி வருமா? வண்டி வருமா? வண்டி தானா வராது, நான் ஓட்டினா தான் வரும். உட்காரலாமா? எங்க போகணும்? ஏர்போர்ட்டுக்கு போகணும். ஏர்போர்ட்டுக்கா? உங்களை ஏர்லயே கூட்டிட்டு போறேன், உட்காருங்க. டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. தண்ணிக்கே சார். என்ன சார் நியாயம்? அக்கிரமமா இருக்கு. ஓடுற காருக்கு பெட்ரோல் போடுறீங்க, ஓட்டுறன்னா பெட்ரோல் போட்டு கூடாதா? டோன்ட் மிஸ்டேக் மீ, உட்காருங்க. வசந்தா, தம்பி. அக்கா, எனக்கு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என் மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருந்தாங்க. அதே மாதிரி குரலை கேட்டதும் நோ ப்ராப்ளம். எப்ப வசந்தாவை காப்பாத்துனீங்களோ அப்பவே எங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆயிட்டீங்க. உண்மையாவே இவங்கள உங்க அக்காவா நினைச்சுக்கோங்க. என்ன பாச்சு உனக்கு? பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். உடனே எனக்கு போன் வந்துச்சு. நான் இவரை ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து போனேன். டாக்டர் அங்கேயே தங்கணும்னு சொன்னாரு. நாமெல்லாம் இருக்கும்போது இவரே அனாதை மாதிரி ஹாஸ்பிட்டல் இருக்கணும். அதனால தான் நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். என்ன வசந்தா, கரெக்ட் தானே? ப்ளீஸ் உட்காருங்க. வசந்தா, காஃபி கொண்ட. சாரி, ஆக்சிடென்ட் ஆனப்ப நீங்க குடிச்சிருந்ததா டாக்டர் சொன்னாரு. தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களை மாதிரி நல்லவங்க குடிக்கிறது உயிருக்கு ஆபத்து இல்லையா? எஸ், தற்கொலை செஞ்சுக்க எனக்கு தைரியம் இல்ல, அதனாலதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மிஸ்டர் விஜய், என்ன சொல்றீங்க? என்னை பொறுத்த வரைக்கும் என் லைஃப் முடிஞ்சு போச்சு. இனிமே நான் இருக்கிறது வேஸ்ட். வாழ்க்கையில ஏற்படுற தோல்விகளுக்கெல்லாம் தற்கொலைதான் பரிகாரம்னா உலகத்துல யாருமே உயிரோட இருக்க முடியாதுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்க. ஏன், நானே சொல்லியிருக்கேன். ஆனா உபதேசம் ஊருக்குத்தான். உனக்கு இல்லடி தங்கங்கிற பழமொழியும் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஓகே, நான் புறப்படுறேன். எங்க புறப்பட்டீங்க? நான் இப்பவே ஊருக்கு போகணும். நோ, எங்க வீட்டுக்கு வந்துட்டு ஏன் உத்தரவு இல்லாம நீங்க போக முடியாது. அது மட்டும் இல்ல, நாளைக்கு எனக்கும் வசந்தாவுக்கும் கல்யாண நாள். நீங்க இருந்து வாழ்த்துனீங்கன்னா எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இது அவங்களுக்கு போடுங்க. என்னது? இன்னைக்கு நீங்க தான் சீஃப் கெஸ்ட். அதுக்கு தான் இந்த மாலையை போடுறேன். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு தடவை இவருடைய பாட்டை கேட்க நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனா இன்னைக்கு உங்களோட சேர்ந்து நானும் கேட்க போறேன். ப்ளீஸ் விஜய், ரகு பாடுங்க. தம்பி, வாங்க. ரகு வரல? அந்த தம்பி உன்னை எப்படியாவது நிறுத்தி கூட்டிட்டு வரேன்னு இங்கதான்ப்பா வந்துச்சு. இனிமே என்னை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. வசந்தா, நான் இப்ப போறேன். போறதுக்கு முன்னாடி உன்கிட்ட சொல்லாம போறமேன்னு மனசுல ஒரு குறை இருந்துச்சு. அதுக்காகத்தான் உன்னை இங்க வர சொன்னேன். இந்த நிலைமையில எனக்கு சாகிறத தவிர வேற வழியே தெரியல. ஆனா அதையும் செய்ய முடியாம சத்தியம் வாங்கி என்ன கட்டி போட்டுட்டீங்க. எனக்கு இவ்வளவு மரியாதை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே மாதிரி இப்ப எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். ஒரு விதவன் நினைச்சு உன்னை ஏத்துக்கிட்ட ரகுவ, நீ என்னையே நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு தெரிஞ்சு உன்னை ஒரு குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்க. அந்த மனித தெய்வத்தை எந்த காரணத்தை சொல்லியும் நீ ஏமாத்திராத. இந்த லெட்டரை ரகுட்ட கொடுத்துரு. வாங்க ரகு. வசந்தா, அந்த லெட்டர் ரகுட்ட கொடுத்துரு.
உங்களை என் நண்பரா நினைச்சு இந்த கடிதத்தை எழுதுறேன். நியாயமா பார்த்தா செத்து போன உயிரோட திரும்பி வரக்கூடாது. வந்துட்டேன். வந்திருந்தாலும் உங்க கண்ணுல பட்டிருக்க கூடாது. பட்டுட்டேன். அப்படியே பட்டிருந்தாலும் அடுத்த நிமிஷம் இந்த ஊரை விட்டு ஓடி போயிருக்கணும். போகல. ஏன் தெரியுமா? ஒரு குழப்பம். இந்த ஊரை விட்டு போறதா இல்ல நான் செத்து போனதை உண்மையாக்கி இந்த உலகத்தை விட்டு போறதான்னு தடுமாறிக்கிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீங்களும் வசந்தாவும் சந்தோஷமா வாழணும். இதை நீங்க நிறைவேற்றி வைப்பீங்கிற நம்பிக்கையில தான் இப்ப நான் போறேன். கண்டிப்பா இனிமே திரும்பி வர மாட்டேன்.